Assalamu alaikum. Now we are going to see the topic parturition and lactation. Human pregnancy lasts for about 280 days or 40 weeks and is called gestation period. So the gestation period is divided into 3 trimesters. The last 3 months the fetus fully developed and is ready for delivery by the end of 9 months. The gestation period நம்மளுடைய கன்வீனியன்ட்காக 3 ட்ரைமஸ்டராக பிரிச்சிருக்கோம், டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் லாஸ்ட் ஒவ்வொரு ட்ரைமஸ்டர், அதாவது ஒவ்வொரு ட்ரைமஸ்டருமே எப்படி நம்ம வந்து டிவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸாக வந்து டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு 3 months ஃபஸ்ட் மெஸ்டர் அண்ட் செகண்ட் 3 months செகண்ட் மெஸ்டர் அண்ட் லாஸ்ட் ஒன் தேர்ட் மெஸ்டர். ஸோ இந்த லாஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த 3 monthஸில் the fetus fully developed then is ready for delivery. So the parturition அப்படிங்கிறது என்னென்னா பிரசவம், அதாவது டெலிவரி ஆகக்கூடிய ஸ்டேஜ் தான் என்ன சொல்லுவோம், parturition. The parturition is the process by which a baby is pushed out of the uterus into the outer world through the vagina. இப்போ parturition அப்படிங்கிறது அந்த 9 months ஃபுல்லி டெவலப் ஆகி இருக்கக்கூடிய அந்த பேபி அந்த யூட்ரஸை விட்டு வெளியே வரக்கூடியதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா பார்ச்சுரிஷன். இந்த டைமில் லேபர் பெயின் அப்படிங்கிறது என்னென்னா, நார்மலாக ப்ரெக்னன்சி ஆனதுலேருந்து அந்த 9 months அந்த பார்ச்சுரிஷனுக்கு டைமுக்கு முன்னாடி வரைக்குமே கான்ட்ராக்ஷன் ஆஃப் த மசில்ஸ் ஆஃப் த யூட்ரஸ் அண்ட் பை ப்ரெஷர் ஆன் த செர்விக்ஸ். யூட்ரஸ் அப்படிங்கிறது கர்ப்பப்பை. ஸோ அந்த செர்விக்ஸ்னால் இந்த யூட்ரஸுடைய வாய்ப்பகுதி, கர்ப்ப வாய் அப்படின்னு சொல்லுவோம். So the series of events that expels the infant from the uterus is called labor. இந்த கான்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது என்ன, மசில்ஸில் நிறைய சுருக்கங்கள் உருவாகும். அப்போ இந்த ஈவெண்ட்ஸ் வந்து எப்போ வரைக்கும் இந்த கான்ட்ராக்ஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா expels the infant from the uterus, that is known as labor. So throughout pregnancy the uterus undergoes weak and strong contractions. இந்த கான்ட்ராக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னா லேசாகவும் இருக்கலாம், சில டைம் பார்த்தோம் அப்படின்னா வலிமையான அதிகமான சுருக்கங்களாகவும் இது வந்து யூட்ரஸில் உருவாகும். ஸோ தீஸ் கான்ட்ராக்ஷன்ஸ் ஆர் நோன் அஸ் பிராக்ஸ்டர் ஹிக்ஸ் கான்ட்ராக்ஷன். அந்த கான்ட்ராக்ஷன்ஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிராக்ஸ்டர் ஹிக்ஸ் கான்ட்ராக்ஷன். இட் லீட்ஸ் டு ஃபால்ஸ் லேபர். அதாவது இந்த கான்ட்ராக்ஷன்ஸ், அந்த சுருக்கங்கள் உருவாகும் போது என்ன அப்படின்னா அந்த யூட்ரஸ்லேருந்து அந்த பேபி வெளியில் வரணும் இல்லையா, அது வெளியில் வரக்கூடிய டைமில் என்ன ஆகும் அப்படின்னா அது வெளியில் வர்றதுக்காக அதை டெவலப் ஆனதுக்கப்புறமாவே அங்கே என்ன ஆகும் அப்படின்னா அந்த யூட்ரஸில் சின்ன சின்ன சுருக்கங்கள் உருவாகும். இது ஏன் அப்படின்னா அந்த பேபி அந்த யூட்ரஸுடைய மேல் பகுதியிலேருந்து கீழ் நோக்கி வர்றதுக்காக உருவாகக்கூடிய இந்த கான்ட்ராக்ஷன்ஸ். அதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபால்ஸ் லேபர் பெயின். இப்போ இந்த கான்ட்ராக்ஷன்ஸ் நடக்கும்போது அப்பப்போ சில டைமில் பார்த்தோம் அப்படின்னா பெயின் இருக்கும். அந்த பெயின் வந்து டெலிவரிக்குள்ளே பெயின் கிடையாது. ஸோ அதனால் அதை வி கால் இட் ஃபால்ஸ் லேபர். ஆஸ் த ப்ரெக்னன்சி ப்ராக்ரஸஸ், இந்த கரு வளர வளர ஈஸ்ட்ரோஜனுடைய செக்ரேஷன் அதிகமாகும். இன்க்ரீஸ் இன் தி ஈஸ்ட்ரோஜன் கான்சன்ட்ரேஷன். ஸோ இட் ப்ரொமோட்ஸ் யூட்ரின் கான்ட்ராக்ஷன்ஸ். அப்போ ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக செக்ரேட் ஆகும்போது யூட்ரினுடைய கான்ட்ராக்ஷனும் என்ன ஆகும்னா அதிகமாகும். தீஸ் யூட்ரின் கான்ட்ராக்ஷன்ஸ் டு ஃபெசிலிட்டேட் மோல்டிங் ஆஃப் த ஃபீட்டஸ் அண்ட் டவுன்வர்ட் மூவ்மெண்ட் ஆஃப் த ஃபீட்டஸ். ஸோ அந்த யூட்ரின் கான்ட்ராக்ஷன்ஸு அந்த பேபி டவுன்வர்டில், அதாவது இந்த ஈஸ்ட்ரோஜன் என்ன பண்ணும் அப்படின்னா டவுன்வர்ட் மூவ்மெண்ட் ஆஃப் த ஃபீட்டஸ், அந்த யூட்ரின் கான்ட்ராக்ஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த பேபி வந்து தலைகீழாக, அதாவது அது கீழ் நோக்கி இடம்பெயர்றதுக்கும் இது ஒரு ரீசனாக இருக்குது. ஓகே, தென் த டிசன்ட் ஆஃப் ஃபீட்டஸ், இந்த ஃபீட்டஸ் வந்து கீழ் நோக்கி, அதாவது டெலிவரி ஆகும்போது அந்த ஃபீட்டஸ் வந்து வெளில வரணும் இல்லையா, அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா தலைகீழாக அது வந்து கீழ் நோக்கி வரும். ஸோ த டிசன்ட் ஆஃப் ஃபீட்டஸ், டைலேஷன் ஆஃப் செர்விக்ஸ் ஆஃப் த யூட்ரஸ் அண்ட் வெஜைனல் கனால். அப்போ அந்த பேபி கீழ் நோக்கி வரும்போது டைலேஷன் ஆஃப் செர்விக்ஸ், டைலேஷன் ஆஃப் செர்விக்ஸ் ஆஃப் த யூட்ரஸ் அண்ட் வெஜைனல் கனல். அந்த யூட்ரஸில் இருக்கக்கூடிய அந்த சர்விக்ஸும் அதே மாதிரி வெஜைனல் கனல், இது ரெண்டுமே என்ன ஆகும் அப்படின்னா விரிவடையும்.
டைலேஷன் அப்படிங்கிறது விரிவடையும். ஏன்னா அந்த ஃபீட்டஸ் வெளியில் வர்றதுக்காக அந்த யூட்ரஸில் இருக்கக்கூடிய சர்விக்ஸ் அண்ட் வெஜினல் கனல் வந்து டைலேட் ஆகும். ஸோ the process is called fetal ejection reflex. ரெஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு அனிச்சை செயல்னு சொல்கிறோம். இப்போ என்ன, இந்த யூட்ரின் கான்ட்ராக்ஷன்ஸ்னால அந்த பேபி கீழ் நோக்கி வருது இல்லையா, இடம்பெயர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக இடம்பெயர்ந்து வருது. அப்படி வர்றதுனால இது ரொட்டேஷனாகவே இது நடந்துகிட்டே இருக்குது. இந்த ஈஸ்ட்ரோஜன் இன்க்ரீஸ் ஆகும்போது யூட்ரின் கான்ட்ராக்ஷன்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த பேபி வந்து கீழ் நோக்கி வருது. ஸோ இது வந்து ஒரு அனிச்சை செயல் மாதிரியே இருக்கும். ஏன்னா நம்ம அனிச்சை செயல் ரெஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா தானாகவே நடக்கக்கூடிய ஒரு செயலான்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ திஸ் இஸ் நோன் as fetal ejection reflex. It stimulates the pituitary gland to release oxytocin, which results in stronger contractions. இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த fetal ejection reflex வந்து pituitary gland-ஐ ஸ்டிமுலேட் பண்ணும். ஆக்சிடோசினை ரிலீஸ் பண்ணுறதுக்காக pituitary gland-ஐ ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ இந்த ஆக்சிடோசின் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஹார்மோனுமே கான்ட்ராக்ஷன்ஸ், ஸ்ட்ராங்கர் கான்ட்ராக்ஷன்ஸை ஃபார்ம் பண்ணும். இப்போ ஃபஸ்ட்டு ஈஸ்ட்ரோஜன் என்ன பண்ணுதுன்னா அதோடைய செக்ரேஷன் அதிகமாகும் போது யூட்ரின் கான்ட்ராக்ஷன்ஸும் அதிகமாகும். அந்த டைமில் எப்படின்னா வீக் அண்ட் ஸ்ட்ராங் கான்ட்ராக்ஷன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே என்ன அப்படின்னா, இந்த ஆக்சிடோசின் செக்ரேட் ஆகும்போது இது என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ராங்கர் கான்ட்ராக்ஷன்ஸை ஃபார்ம் பண்ணும். ஸோ தீஸ் கான்ட்ராக்ஷன்ஸ் இன் டர்ன் ரிசல்ட்ஸ் இன் more secretion of oxytocin from the maternal pituitary. So the fetus உடைய மதர்ட்ட இந்த pituitary மதர்ட்ட இருக்கக்கூடிய அந்த pituitary glandல ஆக்சிடோசின் செக்ரேட் ஆகுது. So the oxytocin acts on the uterine muscles and causes stronger uterine contractions, which in turn stimulates further secretion of oxytocin. இப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, pituitary glandல இருக்கக்கூடிய pituitary gland ஆக்சிடோசினை செக்ரேட் பண்ணும். ஸோ இந்த ஆக்சிடோசின் என்ன பண்ணுது அப்படின்னா யூட்ரின் கான்ட்ராக்ஷன்ஸை ஸ்ட்ராங்கர், அதாவது இன்னும் அதிகமாக்கிட்டே இருக்கும். ஸோ த ஸ்டிமுலேட்டரி ரெஃப்ளெக்ஸ் பிட்வீன் தி யூட்ரின் கான்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் ஆக்சிடோசின் செக்ரேஷன் கண்டினியூ ரிசல்ட் இன் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர் கான்ட்ராக்ஷன்ஸ். இப்போ திருப்பி அகைன் அண்ட் அகைன் இது நடந்துகிட்டே இருக்கும்போது ஆக்சிடோசின் செக்ரேட் ஆகுது. அது என்ன பண்ணுது அப்படின்னா யூட்ரின் கான்ட்ராக்ஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுது. அப்போ திருப்பி அதுக்கப்புறம் என்ன ஆகுது, திருப்பியும் அந்த ஆக்சிடோசின் செக்ரேட் ஆகுது. ஸோ இது ஒரு ரொட்டீனாக நடந்துகிட்டே இருக்கிறதுனால இந்த ப்ராசஸ் வந்து திஸ் லீட்ஸ் டு எக்ஸ்பல்ஷன் ஆஃப் த பேபி அவுட் ஆஃப் த யூட்ரஸ் த்ரூ த பர்த் கனல். இப்போ இந்த பர்த் கனல்லேருந்து இந்த பேபி வந்து யூட்ரஸ்லேருந்து வெளியில் வரக்கூடிய ஸ்டேஜை எது உருவாக்குது அப்படின்னா இந்த ஸ்ட்ராங்கர் கான்ஸ். ஸோ இந்த பிட்யூட்டரியில் இருக்கக்கூடிய நியூரோ ஹைப்போஃபைசஸ் ஆக்சிடோசினை செக்ரேட் பண்ணும். ஸோ கான்ட்ராக்ஷன் ஆஃப் த யூட்ரின் மசில்ஸ் அண்ட் எக்ஸ்பல்ஷன் ஆஃப் த பேபி. த ஈவெண்ட்ஸ் இஸ் நோன் அஸ் parturition. ஸோ இங்கே ஆக்சிடோசின் ஈஸ்ட்ரோஜன் இது ரெண்டுமே யூட்ரினில் கான்ட்ராக்ஷன்ஸை உருவாக்கி பேபி வெளியில் வர்றதுக்கான ப்ராசஸை வந்து உருவாக்கும் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு ரிலாக்ஸின் ஹார்மோன். The relaxin hormone is secreted by the placenta and also found in the corpus luteum. இது நார்மலாக நம்ம என்ன சொல்லியிருக்கோம், placenta is a temporary endocrine gland. ஸோ இது பிளசண்டாலையும் இந்த ரிலாக்ஸின் ஹார்மோன் செக்ரேட் ஆகும். அதே மாதிரி கார்பஸ் லூட்டியம்லேயும் இந்த ரிலாக்ஸின் ஹார்மோன் இருக்கும். இதோடைய ஃபங்க்ஷன், இட் ரிலாக்ஸஸ் தி pelvic ligament and widens the cervix with continued powerful contractions. இந்த கான்ட்ராக்ஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பேபி வெளியில் வர்றதுக்காக பெல்விக் லிகமெண்ட்டை ரிலாக்ஸ் பண்ணும், தளர்த்தி விடும். ஸோ வைடன்ஸ் த செர்விக்ஸுடைய அதாவது யூட்ரஸில் இருக்கக்கூடிய அந்த செர்விக்ஸுடைய அந்த பகுதி என்ன பண்ணும் அப்படின்னா வைடன் பண்ணும், அதிகமாகும், விரிவடைய செய்யும்னு சொல்லணும். So then the amnion ruptures and the amniotic fluid flows out through the vagina and followed by the fetus. The amniotic fluid, amnion ஒரு பேக்கேஜாக இருக்கும். அதில் தான் என்ன அப்படின்னா அந்த பேபி உள்ளே இருக்கும் இல்லையா, அதை ஃபில் பண்ணி இருக்கக்கூடியது amniotic fluid. இப்போ இந்த பேபி டெலிவர் ஆகக்கூடிய டைமில் the amnion ruptures and the amniotic fluid flows out through the vagina and followed by the fetus. And placenta along with the umbilical cord is expelled out after delivery.
அப்போ அந்த பேபியை வந்து பிளசண்டாவோட கனெக்ட் பண்ணுறது எதுன்னா இந்த அம்பிளிக்கல் கார்டு இல்லையா. இட்ஸ் a link between embryo to placenta. ஸோ இப்போ அந்த பேபி டெலிவர் ஆகும்போது ஆனதுக்கப்புறமா இந்த பிளசண்டா அண்ட் அம்பிளிக்கல் கார்டும் வெளியில் வந்துடும். ஓகே, ஸோ தெர் ஆர் 3 stages ஆஃப் பார்ச்சுரேஷன். பார்ச்சுரேஷனில் 3 stages இருக்குது. அது என்ன சொல்கிறோம் அப்படின்னா டைலேஷன் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் expulsion and placenta. Then second one, lactation. Lactation is the process of milk secretions from the mammary glands of a female after childbirth. So the milk thus produced provides nutrition and immunity to the young one. The pasteurization க்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா lactation. Lactation அப்படிங்கிறது that is a process of milk secretions from the mammary glands. Mammary glands already நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ galactopoiesis is the stage that maintains milk production and recovers prolactin and oxytocin. The ovarian hormones and placenta, that is placental hormones, breast growth begins during the period of pregnancy. The placental hormones உடைய ஃபங்க்ஷன் இன்னொன்று என்ன அப்படின்னா பிரஸ்டோடைய growth increase பண்ணுறது. And it continues larger in size after the birth. Usually, hormones like estrogen, placental lactogenic, progesterone, prolactin, and oxytocins, they are involved in the process of lactation. They are involved in the process of lactation. Lactation process la நிறைய ஹார்மோன்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது இல்லையா. தட் இஸ் ஈஸ்ட்ரோஜன், பிளசன்டல் லாக்டோஜெனிக், ப்ரோஜெஸ்ட்ரான், ப்ரொலாக்டின் அண்ட் ஆக்சிடோசின். Estrogen helps in increasing the size of the breast during pregnancy, causing the growth of breast tissue. அந்த breast tissue-வை growth பண்ணுறது எது அப்படின்னா இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன். இந்த செக்ரேஷன் மூலமாக இந்த breast tissue வந்து growth ஆகும். ஓகே, then the presence of a placental lactogenic hormone helps in stimulating the growth of the nipple, areola and breast tissue. So next one, progesterone hormone, that helps in increasing the size of the breast tissue along with boosting milk production. Prolactin hormone, the anterior pituitary secreting prolactin, which plays a major role in lactogenesis process. So first, alveoli, mammary gland alveoli, which is responsible for producing milk. So after the baby's birth is active. The mammary gland alveoli தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா அந்த alveoli தான் secretion of milk secretionக்கான main part எது அப்படின்னா அந்த alveoli. So cells of the alveoli secrete milk opens into mammary tubules. இந்த ஆல்வியோலில் செக்ரெட் ஆகக்கூடிய மில்க் எங்கே போகும்னு சொல்லியிருக்கோம் மெமரி டியூபிள்ஸ்க்கு. அண்ட் தென் ஈச் லோப் ஜாயின் டு ஃபார்ம் அ மெமரி டக்ட் அண்ட் இட் பாசஸ் த்ரூ தி மெமரி டக்ட் அண்ட் ஜாயின் டு ஃபார்ம் மெமரி ஆம்புலா அண்ட் விச் இஸ் கனெக்டட் த லாக்டிஃபரஸ் டக்ட் இஸ் த நிப்பிள் டக்ட் இன் தி நிப்பிள். இப்போ இந்த லாக்டிஃபரஸ் டக்ட் எல்லாமே கனெக்ட் ஆகும்போது எங்கே போய் கனெக்ட் ஆகும் அப்படின்னா நிப்பிளில். ஸோ இந்த லாக்டிஃபரஸ் டக்ட் எப்படி எக்ஸ்பான்ஸ் டு ஃபார்ம் லாக்டிஃபரஸ் சைனசஸ். நிறைய அந்த லாக்டிஃபரஸ் டக்ட்லேருந்து அது என்ன ஆகும் அப்படின்னா விரிவடைஞ்சு அந்த லாக்டிஃபரஸ் சைனஸஸை ஃபார்ம் பண்ணும். ஸோ விச் சர்வ்ஸ் அஸ் அ ரிசர்வாயர் ஆஃப் மில்க். இங்கே தான் மில்க்கு செக்ரேட் ஆகக்கூடிய இடம் ஆல்வியோலை, அங்கேருந்து பாஸ் ஆகி எங்கே வந்து இருக்கும் அப்படின்னா லாக்டிஃபரஸ் சைனஸஸ்க்கு வரும். ஸோ த லாக்டிஃபரஸ் டக்ட் ஓப்பன்ஸ் பை அ minute pore on the surface of the nipple. Once the nipples are stimulated, the oxytocin hormone is released, causing the alveoli to contract. This helps in squeezing the milk out into the duct system. The entire process is known as let-down reflex. நிர்பந்த அனிச்சை செயல் இதை சொல்லலாம். இந்த ஆக்சிடோசின் தான் அதை ஸ்டிமுலேட் பண்ணும்போது இந்த மில்க் வந்து செக்ரேஷன் இல்லையா, அந்த மில்க் செக்ரேஷன் ஆகி அது நிப்பிள் வழியாக வெளியில் வரும். ஸோ the process is known as let-down reflex. During lactation, the oxytocin also stimulates the emptied uterus to contract, helping it to
return to pre-pregnancy size. இந்த ஆக்சிடோசின் லாக்டேஷன்லையும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த யூட்ரஸ் வந்து இந்த பேபி ஃபார்ம் ஆகி இருக்கும்போது பெருசாக இருக்கும் இல்லையா, ஸோ லார்ஜர் சைஸில் இருக்கும். ஸோ இப்போ அந்த பேபி வெளியில் வந்ததுக்கப்புறமா அந்த யூட்ரஸ் வந்து எம்டியாக இருக்கும். அப்போ அகைன் அதை என்ன பண்ணும் அப்படின்னா சுருங்க செய்கிறது எது அப்படின்னா இந்த ஆக்சிடோசின். இந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் தான் அந்த யூட்ரஸை கான்ட்ராக்ட் ஹெல்பிங் இட் டு ரிட்டர்ன் டு ப்ரீ ப்ரெக்னன்சி சைஸ். ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி அந்த யூட்ரஸ் எப்படி இருக்குமோ அந்த சைஸுக்கு அதை வந்து சுருக்கிடும். ஸோ த மெமரி கிளாண்ட்ஸ் செக்ரேட் a yellow with fluid called colostrum. இந்த மெமரி கிளாண்டில் செக்ரேட் ஆகக்கூடிய அந்த ஃப்ளூயிட் தான் என்ன சொல்கிறோன்னா ஃபஸ்ட்டு கொலஸ்ட்ரம். இந்த கொலஸ்ட்ரம் இஸ் அ சீம்பால், தமிழில் என்ன சொல்லணும்னா சீம்பால், விச் இஸ் த இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் லாக்டேஷன். ஃபஸ்ட் அந்த லாக்டேஷன் ப்ராசஸ் ஃபார்ம் ஆகும் இல்லையா, அந்த டைமில் வரக்கூடிய அந்த ஃப்ளூயிட் தான் என்ன சொல்கிறோன்னா கொலஸ்ட்ரம். தி கொலஸ்ட்ரம் சேஞ்சஸ் டு டிரான்சிஷனல் மில்க் விதின் 4 to 5 days ஃப்ரம் த சைல்ட் பர்த். இப்போ இந்த சைல்ட் பர்த் ஆனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வரக்கூடிய அந்த மில்க் வந்து கொலஸ்ட்ரம். அண்ட் தென் அது ஒரு நார்மலான மில்காக வர்றது எப்போ அப்படின்னா 4 to 5 days அந்த பேபி பிறந்ததுக்கப்புறமா. இட் ஹாஸ் லெஸ் லாக்டோஸ் தேன் மில்க். இட் கண்டைன்ஸ் மோர் ப்ரோட்டீன்ஸ், விட்டமின் ஏ அண்ட் மினரல்ஸ். இட் இஸ் ஆல்சோ ரிச் இன் IgA ஆன்டிபாடிஸ். இந்த மில்கில் நிறைய ஆன்டிபாடிஸ் இருக்குது, விட்டமின் ஏ இருக்கும், ப்ரோட்டீன்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால திஸ் ஹெல்ப்ஸ் டு ப்ரொடெக்ட் த இன்ஃபன்ட்ஸ் டைஜஸ்டிவ் ட்ராக்ட் அகெயின்ஸ்ட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் தடுக்கிறது எது அப்படின்னா இந்த கொலஸ்ட்ரம். இந்த மில்கில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ, ப்ரோட்டீன்ஸ், மினரல்ஸ் இது எல்லாமே, IgA ஆன்டிபாடிஸ் இது எல்லாமே. ஸோ the breast milk is the ideal food for infants and is easily digestible. It is fully sufficient till about 6 months of age, and all infants must be breastfed by the mother to ensure the growth of a healthy baby. ஸோ அப்போ breast feed மூலமாக தான் இந்த குழந்தைய ஹெல்த்தியாக வளர்க்க முடியும். ஸோ அந்த breast feedல அந்த கொலஸ்ட்ரமில் என்ன இருக்கும் அப்படின்னா என்னென்ன மினரல்ஸ்லாம் இருக்குது, ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். It is also rich in IgA antibodies. So, no artificial feed can substitute the first milk with all to natural benefits, and therefore should be definitely fed to the baby after birth. Okay, that's all.